AWS க்ளவுடில் PHP MySQL யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரீஜனில் ஒரு VPC ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் VPC யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஃபால்ட் VPCயில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸில் அப்பாச்சி வெப் சர்வர் அண்ட் PHP ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் எண்டில் வந்து நம்ம RDSல போயிட்டு MySQL டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த PHP அப்ளிகேஷன் இந்த MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ண போகுது. இது ஒரு சாம்பிள் வெப் அப்ளிகேஷன். நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் RDS இன்ஸ்டன்ஸ், டேட்டாபேஸ் நேம் வந்து எம்ப்ளாயி DB அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் வந்து கிரியேட் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் தான் வந்து கனெக்ட் பண்ணி மொபைல் எக்ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு டூலை லோக்கல்லேருந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம அப்பாச்சி அண்ட் PHP இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒன்ஸ் PHP இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் PHP ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை வந்து ப்ரௌசர்லேருந்து ஹிட் பண்ணுவோம். அந்த ப்ரௌசரில் வந்து ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபைலில் வந்து நம்ம டேட்டா என்ட்ரு பண்ண போகிறோம். அந்த என்ட்ரு பண்ண டேட்டா வந்து MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம MySQL ஒர்க் பெஞ்சில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை டெவலப் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு RDS ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த RDS வந்து MySQL டேட்டாபேஸ் வேரியண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ AWS கன்சோலில் லாகின் பண்ணியிருக்கேன். RDS சர்வீஸ் போயிடலாம். RDSலேருந்து நம்ம வந்து சிம்பிள் டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் கிரியேட் MySQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபால்ட் MySQL கம்யூனிட்டி டிஃபால்ட் வெர்ஷன் என்ஜின் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டெம்ப்ளேட் வந்து நம்ம ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து MySQL PHPன்னு கொடுத்துருக்கேன். யூசர் நேம் வந்து அட்மின் இருக்கட்டும். பாஸ்வேர்டு வந்து செல்ஃப் மேனேஜ்டு admin1234 கொடுக்குறேன். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பப்ளிக் ஆக்சஸ் மட்டும் எஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா MySQL ஒர்க் பெஞ்ச்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் டேட்டா இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் வித்தின் த VPCக்குள்ளே இந்த கனெக்டிவிட்டி தேவையில்லை. பட் நம்ம வந்து அவுட் சைடு VPC கனெக்ட் பண்ணுறதுனால தான் அந்த பப்ளிக் ஆக்சஸ் எஸ் தேவைப்படுது. தென் லாஸ்ட் மானிட்டரிங் அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் போயிடலாம். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் வந்து டேட்டாபேஸோட நேம் கொடுக்க போகிறோம். ஸோ employee_dbங்கிற ஒரு டேட்டாபேஸ் இனிஷியல் டேட்டாபேஸ் நேம். இதில் தான் வந்து நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. பேக்கப் நமக்கு தேவையில்லை. என்கிரிப்ஷனும் டிசேபிள் பண்ணிடலாம். ஆட்டோ மைனர் வெர்ஷன் அப்கிரேட் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஓவராலாக $20 சம்திங் காட்டுது. பட் நம்ம வந்து ஃப்ரீ டயர் DB-T3 மைக்ரோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த காஸ்ட் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இட் வில் டேக் 2 to 3 minutes. ஸோ மீன்வைல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். திஸ் ஆஸ் அ செகண்ட் ஸ்டெப். ஸோ கோ டு AWS கன்சோல், EC2 சர்வீஸ். ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணலாம். சிம்பிள் EC2 இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். டிஃபால்ட் AMI வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸில் எதுவும் சேஞ்ச் இல்லை. கீப்பேர் மட்டும் நான் எக்ஸிஸ்டிங் கீப்பேர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கீப்பேர் இல்லைன்னா கிரியேட் அ நியூ கீப்பேர். அந்த கீப்பேரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் செட்டிங்கில் வந்து டிஃபால்ட் VPC டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் தான் கொடுக்குறோம். அலோவ் SSH 22 வந்து அலோவ் பண்ணியிருக்கோம் SSH. பட் HTTP டிராஃபிக்கும் நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து PHP ஃபைலை கால் பண்ணுறதுனால HTTP டிராஃபிக் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். தென் வேறு எந்த சேஞ்சும் இல்லை. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து பப்ளிக் IP அட்ரஸ் காப்பி பண்ணி மொபைல் எக்ஸ்டாம்ன்ற டூலில் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி இதை இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். அது தட்ஸ் அ தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இன்ஸ்டன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணி பப்ளிக் IPv அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிடுறோம். அண்ட் மொபைல் எக்ஸ்டாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி EXE ஃபைலாக வச்சுருக்கேன். ஸோ இதில் நியூ செஷன் கொடுத்தோன்னே
SSH செலக்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேம் என்டர் பண்ணிட்டோம். யூசர் நேம் வந்து EC2-user கொடுத்துட்றோம். அட்வான்ஸ் SSHல வந்து யூஸ் ப்ரைவேட் கீ கொடுத்து இதில் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற கீ பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். கிளிக் ஓகே. செஷன் வந்து சேவ் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகே, நமக்கு செஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம EC2வில் வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த EC2வில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் HTTP சர்வர் அண்ட் PHP MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த HTTP சர்வர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சர்வீஸாக நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஓகே, சர்வீஸாக எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சில பர்மிஷன்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இந்த கமாண்டை. ஸோ sudo யூசர் நேம் கொடுத்துறோம் அண்ட் அப்பாச்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம். ஓகே, பர்மிஷன்ஸும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பிள் PHP ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சாம்பிள் PHP ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். சாம்பிள் PHP ஃபைல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கோடு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து இந்த ஃபைல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி வேர் www.html அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நம்ம sample.phpன்றது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ cd வேர் www./html. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபைல் எதுவும் இருக்காது. ஸோ நானோ கொடுத்தோம்னா ஃபைல் க்ரியேட் ஆகும், எடிட்டரும் ஓப்பன் ஆகும். ஸோ sample.php ஃபைல். ஸோ இதுக்கு முன்னே சாம்பிள் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த IP அட்ரஸை ப்ரௌசரில் செக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்பாச்சி சர்வர் வந்து அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கும். நமக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு காட்டும். ஸோ இங்கே நம்ம இன்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பப்ளிக் IP அட்ரஸ் எடுத்து ப்ரௌசரில் வந்து பப்ளிக் IP அட்ரஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணோம்னா டிஃபால்ட் அப்பாச்சி வெப் சர்வரோட HTML பேஜ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ HTTP சர்வர் வந்து நமக்கு அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம சாம்பிள் PHP ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைலில் வந்து இந்த கண்டென்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். கண்டென்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். Ctrl+S Ctrl+X கொடுத்தா சேவ் அண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபைல் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் அவைலபிள் ஆனோன்னா இதில் வந்து நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ சிம்பிள் ஒரு HTML பேஜ் தான் டிஸ்பிளே ஆக போகுது. நேம் அண்ட் அட்ரஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகுது. இந்த நேம் அண்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணோன்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிளில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. employee_dbங்கிறது டேட்டாபேஸ் நேமு, அதில் வந்து எம்ப்ளாயீஸுங்கிற டேபிளில் இது ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. கீழே வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸோட கனெக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டாபேஸோட நேம் அண்ட் டேபிள் நேம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல்லேருந்து லோட் ஆக போகுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் தான் வந்து dbinfo.inc. இந்த ஃபைல் வந்து நீங்கள் வேர் www.inc ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் dbinfo.incன்ற நேமில் நம்ம இந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் cd 1 லெவல் பேக் போயிட்டு மேக் டைரக்டரி inc. ஸோ டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நானோ dbinfo.inc அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாபேஸோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து DB சர்வர் நேம் நமக்கு வேணும். ஸோ DB சர்வர் நேம் நமக்கு வந்து RDSல வந்து நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாபேஸில் கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதோட எண்ட் பாயிண்ட் தான் நமக்கு வந்து DB சர்வர் நேம். ஸோ இந்த DB சர்வர் நேமில் கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு பேஸ்ட் ஆகிடும். அண்ட் அட்மின் யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு admin123, எம்ப்ளாயி DB4.
ஸோ இது சேம் டீட்டெயில் தான். Ctrl+, Ctrl+X கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். ஸோ ஃபைல் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ HTML ஃபோல்டரில் வந்து நமக்கு வந்து வேறு www.html ஃபோல்டரில் நமக்கு வந்து sample.php ஃபைல் இருக்குது. ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு cd.inc ஃபோல்டரில் நமக்கு வந்து dbinfo.incன்னு இருக்குது. ஸோ எதனால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து PHP ஃபைலில் வந்து dbinfo.inc வந்து இந்த ஃபோல்டர்லேருந்து லோட் ஆகிற மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சாம்பிள் PHP க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு, டேட்டாபேஸும் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம அந்த பேஜை ஹிட் பண்ணி பார்க்கலாம். sample/sample.php அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி வெல்கம் டு கிளவுட் எவ்ரிவேர் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துருந்தோம், நேம் அண்ட் அட்ரஸ். இதில் என்டர் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா கொடுத்தா டேட்டா நமக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ நேம் வந்து ஜிஸ்மன், அட்ரஸ் SGன்னு கொடுத்துருக்கேன், ஆட் டேட்டா. ஸோ டேட்டா ஆட் ஆகிடுச்சு. ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறதுனால ஐடி ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் யூசர் சென்னை, ஆட் டேட்டா கொடுத்துட்டேன். தேர்ட் வந்து சம்திங் ABCD யூசர் மும்பை, ஆட் டேட்டா. ஸோ இப்போ 3 டேட்டா வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு இந்த டேட்டா டிஸ்பிளே ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம டிபியை கனெக்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் போயிட்டு ஏற்கனவே நான் MySQL ஒர்க் பெஞ்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கனெக்ஷன் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கனெக்ஷனை நான் மாடிஃபை பண்ணி ஹோஸ்ட் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்ப்ளாயி டிபி, டேட்டாபேஸ் நேம் வந்து எம்ப்ளாயி டிபி. டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தா பாஸ்வேர்டு வந்து admin1234, சேவ் பாஸ்வேர்டு, ஓகே. ஸோ டிபி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். கனெக்ஷன் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து எம்ப்ளாயீஸுங்கிற டேபிள் இருக்கும். இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து நமக்கு வந்து 3 ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே, ஜிஸ்மன் எஸ்மி, டெஸ்ட் யூசர், ABCD யூசர், இந்த 3 டேட்டாவும் நமக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பிள் வெப் அப்ளிகேஷன் நீங்கள் PHPயில் டெவலப் பண்ணி MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேம் PHP அப்ளிகேஷன் பட் PostgreSQLோட கனெக்ட் ஆக போகுது. அது எப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.